நான் முதல்ல உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். என்னடி சொல்ற? பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதி. ஏமா நிம்மதின்னு ஒரு பேராமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. 6வது படிக்கிறதுல இருந்து நிம்மதி போயிட்டு இருக்குடா அப்படின்னு ஓ, சொல்லுவாங்க. நிம்மதி போயிட்டு இருக்கு. எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஓ, சார். நிம்மதி என்ன பண்றீங்க? காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கு. ஐயோ, இன்னும் பிரச்சனையாச்சே அது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பக்கத்துல என் பேர் போத்தீஸ். போத்தீஸ். போத்தீஸ் யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போத்தீஸ்னு வச்சிருங்க நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சோ அதனால வச்சதுனால போத்தீஸ். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. பேர் தமிழ்நாடு சார். முதலமைச்சர் என்னங்க அது? அப்பா. பரலோகம். பரலோகம். ஆமா சார். அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு. ஷோக்காக காலைல வந்து ஓலா புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன பேர் தம்பி அப்படின்னாரு. பரலோகம். பேர் கபில் தேவ். அவர்கிட்ட கொடுங்க. என் பேர் கவாஸ்கர் சார். ஓ, கபில் தேவ் கவாஸ்கரும் நேரா வந்திருக்கீங்க. பின்றால உங்க 2 பேருக்கு முன்னாலே தெரியுமா? இங்க தான் வந்து மீட் பண்ணிக்கிட்டீங்களா? அண்ணன் தம்பி சார். ஒரு கிரிக்கெட் குடும்பமா? ஏன் ஒரே கிரிக்கெட் பிளேயர் பேரா வச்சிருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அது அவங்க தாயமாமா வச்ச பேர். இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி கங்குலி. இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். என் பேர் சடையாண்டி. எல்லாரும் என் பேர் சொன்னானே உங்க பேரா இல்ல உங்க அப்பா பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் ரொம்ப பழைய பேரா இருக்கிற மாதிரியா? ஆமா சார். உண்மையான பேர் சொன்னா நம்பவே மாட்டாங்க. நான் கோவப்பட்டு ஏதாவது பேரு விஜய், அஜய், அஜித் அது சொன்னா ஓகே உடனே நம்பிடுவாங்க. ஓ, நீ அப்படி வரியா?